எதை பத்தியும் கவலைப்படாம நீ போயிட்டே இருக்கணும். ரெண்டு கோட்பாடு தான் உனக்கு. எல்லாம் பெரியார் இங்க இரு, பெரியார் தான் படிக்க வச்சார் இங்க இரு, இல்ல என் தாத்தன் காமராஜ் தான் படிக்க வச்சார் என்னோட வா. சரிதானுங்கய்யா? சரிதானே? மும்மொழி கொள்கை எவனோடு போ, இருமொழி கொள்கை அவனோடு போ, மொழி கொள்கை ஒரே மொழி தமிழ் என்னோட வா. சரிதானுங்கய்யா? திராவிடம் அங்கே நின்று தமிழம் என்று இங்க வா. நாங்கள் திராவிடர்கள் என்று எண்ணுகிறவன் எவனும் எனக்கு ஓட்டு போட்டுறாத, உன் ஓட்டு எனக்கு இல்லை இல்லை. நாங்கள் தமிழர்கள், பிறப்பில் இருந்து இறப்பு வரை என் அடையாளம் தமிழன். நான் தமிழ் பேரியத்தின் மகன். 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்ற தேசியத்தின் மகன். தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு, தனித்தேவருக்கு ஒரு குணம் உண்டு. அவிழ்தம் அவரது மொழியாம், அன்பம் அன்பே அவரது வழியாம் என்று எங்களுடைய தாத்தன் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை பாடியது போல என் தலைவன் வருகிறார். தமிழர் என்று ஒரு இனம் உண்டு, தனித்தேவருக்கு ஒரு குணம் உண்டு, மானமும் வீரமும் அவருக்கு உயிர் என்று உலகிற்கு காட்டிய தலைவனின் பிள்ளை நாங்கள். அறிவை கடன் கொடுத்த இனத்தின் மக்கள் உலகிற்கு. அப்படிப்பட்ட உலகில் முதல் மாந்தன் தமிழன். அவன் பேசிய முதல் மொழி தமிழ். இந்த பெருமை உனக்கு இருக்குமானால் என்னோட நீ இல்லை. நீ திராவிடன் என்று நினைக்கிறவன் அவனோடு நீ. இந்த கோட்பாடுதான் இங்கே போர், இந்த கோட்பாடுதான் இங்கே சண்டை. திராவிடமும் தமிழ் தேசியம் கண்ணல்ல, திராவிடம் தமிழ் தேசியம் இரு கண்ணல்ல. தமிழ் தேசியத்தின் கொடிய புண் திராவிடம். இதை கவனிச்சு நிற்கணும். தமிழர்களுக்கு இவர்கள் எல்லாம் அடையாளங்கள். இதுவல்ல நம் அரசியல் வரலாறு. முதலாக என் தாய்மொழியை ஒருவன் குழிந்து ஆ என்று எழுத தொடங்கி அந்த முதல் எழுத்தில் தொடங்கியது என் இனத்தின் அரசியல் வரலாறு. ஓடுகிற நீரை தடுத்து பாசனத்திற்கு பயன்படுத்தி விட முடியும், அந்த இடத்தில் தொடங்கியது. எல்லா ஒவ்வொரு காலகட்டத்திலும் இனத்தின் அரசியல் இருக்குது. ஆதியில் காடுகளில் இருந்து இடம்பெற தொடங்குகிற போது அவன் எடுத்து வைத்த ஒவ்வொரு காலடி தளத்திற்கும் வீரம் தரப்பட்டிருக்கிறது என்கிறார் ஐயா அப்துல் கலாம் அவர்கள். அப்போது அவன் எடுத்து வைத்த ஒவ்வொரு காலடி தளத்திலும் என் வீரமும் என் அரசியலும் இருக்குது. சும்மா வந்துகிட்டு இங்க இருந்து இது இந்த 50 ஆண்டுக்குள்ள என்னுடைய 50,000 ஆண்டு ஒரு இனத்தினுடைய வரலாற்றை சுருக்குவது என்பது தமிழர் வரலாறே அவனுக்கு இந்தியர் திராவிடர் வரலாறு. இன்னைக்கு கீழடி தமிழர் வரலாறு, தமிழர் தொன்மம் என்று சொல்ல எவனுக்கும் நாக்கு வராது. இந்திய நாகரிகம் என்பான், திராவிட நாகரிகம் என்பான். நாம மட்டும் இல்லை என்றால் மூடி இருப்பான். இப்ப நம்ம இருக்கிறனால என்னென்ன அது கொஞ்சம் மெதுவா தமிழர் நாகரிகம், தமிழர் பண்பாடு வந்தாங்க. தமிழிலும் போதப்படும் வெறுத்து விட்டுருவேன். ஆப்பிரிக்கா, அமெரிக்காவில், ஆஸ்திரேலியாவில் அடகட்டேன். தமிழிலும் போதப்படும். என்னடா என் இறைடா, என் மொழி தமிழில் மோதும். என்னென்னமோ பண்ணி பார்த்தானே, வழியே இல்லாம ஓதிட்டு தான் திரும்பினாங்க. வெறியாயிட்டேன். டே முருகா, உனக்காக தான் நான் போயிட்டு இருக்கேன். உன் பேரன் டேய், நீ உன் வேலோட வா, உன் பேரன் உன் தமிழோட வர, 2 பேரும் திருச்செந்தூர்ல விளையாடுவோம். பயந்து நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க. நம்மள என்ன ஆளுக தான், சின்ன ஆளுக, ரொம்ப சீரியஸா வேலை செய்வோம். அவன் ஒன்று தெரியுது, இவன்கிட்ட காசு இல்லைன்னு தெரியுது. அந்த காசு இல்லைன்னு ரத்தம் சிந்தியாவது நாங்கள் வேலை செஞ்சிருவோம். என் பிள்ளைகள்லாம் எப்படி கொடியேற்ற தெரியுமா? நாம் தமிழர் கட்சி கொடி மாசத்துக்கு ஒரு தடவை ரத்தம் கொடுத்து 200 காசு எடுத்து கொடியேற்றினவன். ஆட்டோவை அடமான வச்சு கொடியேற்றினவன் என் பிள்ளை. கால் வராத போது ஒரு கட்டையை ஊண்டிக்கிட்டு கொடியை பிடிச்சிக்கிட்டு துண்டறிக்கையை பிடிச்சிட்டு போனார் பாருங்க. அவருக்காக தான். ஒரு பெரிய வட மாவட்டத்தில் கூட்டம் நடக்கும்போது நடந்து வராது. ஒரு பேருந்து நிறுத்தத்தில் ஒரு பையன் கேட்கிறான், எங்க போறீங்க? சீமான் பேசுறாரு இருக்காங்க. சீமான் பேச்ச கேட்க போய்கிட்டு இருக்கேன். இருட்டாயிருச்சு, போயிருவேன். அவர் பேசுறதுக்குள்ள போயிருவேன். திருப்பி எப்படி போவீங்க? யாராவது ஊர் பக்கம் போனா போவேன், இல்லைன்னா அங்கே படுத்து இருந்துச்சு காலையில நடந்து வருவேன். ஏன் வரீங்க? சீமான் பேச்ச கேட்கறத விட எனக்கு என்ன வேலை இருக்குதுன்னு கேட்கிறாங்க. நான் யாருக்கு பாடுகிறேன்றா? அந்த என் அப்ப இருக்கான் பாரு, அவனுக்காக தான் கத்திக்கிட்டு இருக்கேன். அப்ப ஃப்ரெண்ட்ஸ் வந்தா பாப்பா 10 காலைல போவாங்க.
பேச்ச வேணும் படிப்பாங்க 8 பேர் வர்றான் மகன் எங்க போட்டு இங்க விட்டுட்ட இப்போ 4 வருஷம் விட்டுருக்கு 10 கூட விட்டுருக்கு செஞ்சம்ல சீமான் அப்படின்னு அதுல என்ன என் புள்ள 2 தெருவில் இன்னும் இருக்கு வளைவழியில பாரு இப்படி துண்டறிக்க வச்சுக்கிட்டா இப்படி கொடியை பிடிச்சிக்கிறா அவ 2 துண்டறிக்க வச்சுட்டு அக்காவும் தங்கச்சியும் வீதியில வராளுங்க அந்த காட்சியை பார்த்த உடனே நான் செய்யற பணி இவளுக்கு தான் தெரிஞ்சிருச்சு ஏறி நான் விட்டுட்டு போனாலும் என் பிள்ளைகள் விட்டுட்டு போத நான் இந்த நான் போயிருந்தேன் ஒரு நாள் இந்த வயசுல இருக்க என் பிள்ளைகள் ஏறி பேசலாம் இந்த நாட்டுல எவனாவது அது பதில் சொல்றாப்பா இப்போது கத்துவான் கதறுவான் பிஜேபி எதிர்த்தால் நீ கிறிஸ்தவ கைக்கூலி இஸ்லாமிய கைக்கூலி திமுகவை எதிர்த்தால் நீ ஆர்எஸ்எஸ் பிஜேபி கைக்கூலி தம்பி விஜய் அவர்களை எதிர்த்து நீ கேள்வி கேட்டாலே திமுக கைக்கூலி இப்ப நாம் என்ன எங்களை கைக்கூலி கைக்கூலி என்று பேசிக்கிட்டு இருக்கிற கூலிகளே உங்களுக்கு கூலி கொடுத்தவன் எவன் எங்களை பேச சொல்லி உங்களுக்கு கூலி கொடுத்தவன் எவன் ஏன்னா அந்த பெட்டி வாங்கி வாங்கிய பழக்கப்பட்டவன் கூலி வாங்கி வாங்கிய பழக்கப்பட்டவன் இதையெல்லாம் பேசுவான் நீ எதை சொல்லு கூலி உன்னை சிறுமைப்படுத்துவான் நீ தமிழ் தேசியம் என்றால் போலி தமிழ் தேசியர்கள் யாரு கூலி திராவிடர்கள் இந்த கூலி திராவிடம் பேசுகிறது இது ஒரு கூட்டம் இருக்குது அட்ரா எதை பத்தியும் கவலைப்படாத தலைவன் எனக்கு சொன்னது அவர் இப்படி விமர்சிக்கிறார் இவர் இப்படி விமர்சிக்கிறாருன்னு விமர்சனம் வெறும் சொற்கள் தானப்பா நம்மளை காயப்படுத்தும் கற்கள் இல்லையே வைரக்கற்களை விட்டு எரிந்தால் எடுப்போம் வெறுங்கற்களை விட்டு இருந்தால் தடுப்போம் அவ்வளவுதான் இதுக்கு போட்டு எதுக்கு அவன் பாட்டு பேசிட்டு போறான் ஹிட்லர் நமக்கு என்ன சொல்றான் விமர்சனமும் ஒரு வித பாராட்டு தாண்டா யாரையோ ஒருத்தனை நீ பொறாமப்பட வச்சிருக்கீங்கிறான் எவன் உன்னை பார்த்து அதிகமா விமர்சிக்கிறானோ அவன் தாண்டா உன்னை பார்த்து ரொம்ப பயப்படலான்ட்டு பன்னெடுங்காலமாக தாழ்த்தி வீழ்த்தப்பட்டு அடிமைப்பட்டு கிடக்கிற அன்னை தமிழ் சமூகத்தின் உரிமை மீட்சி விடுதலை என்கிற புனித கனவை சுமந்து நிற்கிற இது உலகத்தில் எல்லாவற்றையும் விட பெருசு இந்த அற்ப பதர்களா நமக்கு கால் தூசியோ போயாது இங்க இருக்கிற கூட்டத்துக்கு பல பேருக்கு பொழுது போகவில்லை நமக்கு பொழுது போதவில்லை ரெண்டையும் புரிஞ்சு நாம பொழுது போக உட்காந்து பண்ணி வச்சுட்டு இருப்பான் கலைஞ்சி இது செஞ்சுக்க கூடாத ஏன் எதுக்கு தேவையில்லாத பேச்சு எனக்கு 100 டைரக்டர் தான் சீமான் அப்படி பேசக்கூடாது சீமானுக்கு எதுக்கு திமுக தானே எதுக்கு இதை பேசக்கூடாது சீமானுக்கு சிவப்பு சட்டை போட்டுக்கூடாது சீமான் கருப்பு கலர்ல இது பேண்ட் போட்டுக்கலாம் அங்க வேட்டி தான் கட்டி போயிருக்கணும் இவன் டேய் போடான்ட்டு நமக்கு என்ன பெருமை ஏதோ பேசி பழச்சிட்டு போறான் பாவம் நம்மளை பேசினா தான் அவனுக்கு 10 காசு பிச்சை போடுறான் 4 பேர் அதுல இங்க ஒரு கொடுமை என்ன தெரியுமில என்னை பத்தி பேசுறத அவனுக்கு 10 பேர் கூட பார்க்க மாட்டான் ஆனா பாக்குற ஆள் யாரு ஏன்னுதான் சும்மா விட மாட்டேன் சீமானை இப்படி ஒரு தலைப்பை போட்டுறாங்க என்னடா சீமானை யார் அந்த நாயி யாரு அண்ணனை இதை விட மாட்டேங்கிறான்னு போய் தட்டி பார்த்தோன்னே அவனுக்கு 3 லட்சம் போய் விழுந்துருது அந்த நாய் காலையில ஒரு கட்டிங்க போட்டு உட்கார்ந்துக்கிட்டு சீமானை உன்னை தெரியாதா நீ ஏன் அந்த விட அப்படி பேசினாய் அந்த இடத்தில் ஏன் இதை பேசுகிறாய் அந்த பேசிட்டு படுத்துக்குவான் மறுபடியும் போத தெரிஞ்சவன ஒரு பாட்டு வாங்கி போட்டு மறுபடியும் பேசுவான் இவன் எங்க அளவனுக்கு உட்கார்ந்த இடத்துல காசு போட்டு குற்றம் குறை கூறுபவனை புறந்தல்ல கற்றுக்கொள்ளுங்க ராமராமலிங்கம் போடா 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 போட உட்கார என்னை பேச வேண்டிய தேவை என்னை எதிர்க்க வேண்டிய தேவை உன்னை எதிர்க்க வேண்டிய தேவை அவனுக்கு இருக்கு அவனை எதிர்க்க வேண்டிய தேவை உனக்கு இருக்கா உன் கடமை என்ன உன்னை எதிர்ப்பவன் ஏற்பவன் ஆதரிப்பவன் அறிவிற்பவன் எல்லாருக்கும் சேர்த்து போராடுகிற பொறுப்பும் கடமையும் உனக்கு இப்ப ஏன் நீ விஜய் யார் இருக்கிற அவனுக்கு முன்னாடி போறவன் நண்பா நண்பி எனக்கு தம்பி தங்க அவனுக்கு சேர்த்து குறிப்பா சொல்லப்படா என் தம்பி விஜய்க்கு சேர்த்து தந்த வேலை அவர் என்ன சொல்ல வராரு தெரியுமா நமக்கு அரசியல்ங்கிறது இவ்வளவு தாங்க அவ்வளவு தாங்க ஒரு தனி இன்னொருல போறது ஒரு 3 கோடிக்கு இதுல வேலை ஏறுது என்ன எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஒரு பெஸ்ட் நியூஸ் ரீடர் காஸ்ட்லி நியூஸ் ரீடர் 5 ஆண்டுகளில் தண்டவாளம் போடுகிறேன் என்று சொன்னார்களே போட்டார்களா ஈழத்தில் மீனவர்களுக்காக குரல் கொடுப்பது நமது உரிமை இல்லையா
அதே போலவே ஈழத்திலே கொல்லப்பட்ட நம்முடைய ஈழ மக்களுக்காக நாம் பேச வேண்டியது நமது கடமை இல்லையா? இந்த செய்தி படிப்பாங்க இல்ல தொலைக்காட்சியில, அதை கொஞ்சம் சத்தமா படிக்கிறாப்புல, கூட்டமா நின்று வெளியில் அவ்வளவுதான். ஆண்டோர்களும் சான்றோர்களும் இருந்த அறிவார்ந்த இன மக்கள் அரசியல் செய்த தளத்தில் நடிப்பது மட்டுமே நாடாள போதும் தகுதி வாய்ந்தது என்று சொல்லுகிறதை இந்த தமிழ் சமூக மக்கள் ஏற்கிறார்களாங்கிறதா இங்க இருக்கிற பிரச்சனை. முதல் அவருக்கு அவர் துறை சார்ந்ததிலே முழு அறிவு கிடையாது. அவர் துறையிலேயே என்னென்ன சிக்கல் இருக்கு, அதை எப்படி எப்படி தீர்க்கணும்னு தெரியாது. சும்மா இந்த ஊடகம் உட்கார்ந்துக்கிட்டா எல்லா நோய்க்கும் திராவிடம் சொல்லுவாங்கல்ல, எல்லா நோய்க்கும் ஒரே மருந்து பெரிய, அதே மாதிரி எல்லாத்துக்கும் தம்பி விஜய். எனக்கு ஒருத்தன் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள்ல ஒரு கிழமை ஒரு எழுதி சேர்த்து போனான். எப்படி அவனுக்கு என்ன பண்றது, மிகுதியான் மிக்கவை செய்தாரை அப்படி சொல்றான் பாருங்க. மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தாம் தம் தகுதியான் வென்று விடல் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி வேலைகளை செய்யறவன நீ என்ன பண்ணணும்னாடா, உன்னுடைய பொறுமையாலும் பெருந்தன்மையாலும் வென்று காட்ட வேண்டும்ங்கிறான். இப்ப நாங்க என்ன செய்யறோம், அப்படியே பார்த்துக்கிறோம். இந்த பாம்பு கீரி சண்டை மாதிரி தான். அது இப்படி அடிக்கும் பாம்பு, அப்படி இப்படி அடிக்கும் கீரி, இப்படி போகும், அப்படி அப்படி தவி அங்கிட்டு இருக்காரு. இவர் சோர்ந்து விழுந்தோன்னு சத்து அடிச்சு இப்படி போகும். புரியுதா உங்களுக்கு? நீங்க 100 மீட்டர் 200 மீட்டர், நான் 5000 மீட்டர் ஓட்டான். எங்கிருந்து 2008 9 10 இருந்து ஓடி வந்துகிட்டு இருக்கேன். இப்ப நீங்க கடைசி லாஸ்ட் ரவுண்ட் விசில் தான் பாருங்க. நீங்க வேணா எழுதி வைங்க கூட இருந்தார்களே, ஒரு வேலைக்கு மட்டும் உங்க அண்ணன் மட்டும் தான் ஓடிட்டு இருப்பேன். நீங்க வேணா பாருங்க, ஏன் எச்சி இலைச்சி நிப்பா என்ன செய்யறதுன்னு அந்த இடத்துல ஓடுவான் ஒரே ஒரு மகன்.